சூப்பராக நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்துலாங்களா? ஸோ வாஷிங் மிஷினாக எல்லாருக்கும் 2-3 கம்பெனி தான் என்ன ஞாபகத்துக்கு வரும் சொல்லுங்க பார்ப்போம். நீங்களே கண்டிப்பாக வேர்ல்பூல் வரும், இல்லைனா ஐஎஃப்பி வரும், அதை தாண்டி சாம்சங், எல்ஜி அப்படின்னு நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வேர்ல்பூலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வேர்ல்பூல் வந்து ஒரு மிக்கிகன் பேஸ்டு கம்பெனி. ஸோ எதுக்காக இதை பற்றி நான் நீ சொல்ல வரேன்னா, அவங்களோட 31% ஸ்டேக் வேர்ல்பூல் இந்தியாவுக்கு வந்து விற்கலான்னு பார்க்குறாங்க. அதை வாங்குறதுக்கு யார் போட்டியில் இருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா ரிலையன்ஸ் அப்படி ஹேவல்ஸ். ஸோ இவங்களுக்கு 2 பேர் யார் கிடைக்க போகுது அப்படின்றத ஒரு 2-3 வாரம் கழிச்சு தான் நம்மளுக்கு தெரிய வரும். கண்டிப்பாக அப்போ நான் வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இவங்க வந்து சேல் பண்ணுறது மூலமா வேர்ல்பூல் இந்தியாவுக்கு வந்து 85% இந்த ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இது வந்து விற்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபினான்ஷியல் 25ல் ரெவன்யூ வந்து 7,919 crores வித் 16% growth காமிச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 363 crores லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 62% growth காமிச்சிருக்காங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேட்டஸ்ட்டாக வந்து ஆஃப்ரிக்காலேருந்தும் வெஸ்ட் ஏஷியாவிலேருந்தும் அவங்களோட கம்பெனி வந்து வெளியில் எக்ஸிட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி வேறு எங்கெங்கெல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ், இந்தியாவிலலாம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி போட்டுட்டு தான் இருக்குது. ஸோ இந்த கம்பெனி பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.